ஆடிவெள்ளி ஸ்பெஷலாக கேரட் ஜவ்வரிசி பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வானலியை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதை மெல்ட் பண்ணிக்கலாம். இது கூட 3 கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய துருவலாக துருவி நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெண்ணெயிலேயே. 1/2 டம்ளர் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை வந்து கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அது ஊறிடுச்சு. இப்போ அதையும் இந்த கேரட் கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். பெரிய கப்பில் 2 கப் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக உடைச்ச சேமியா, ஒரு மூடி தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கலாம். அப்புறமா அதுலேயே வந்து திராட்சையை கழுவிட்டு அதுவும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ வந்து வறுத்த முந்திரி திராட்சையை இந்த பாயாசத்து கூட சேர்த்துடலாம். இந்த பாயாசம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு பால் எடுத்து அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் பாயாசம் ரெடி.